இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதில் தெளிவில்லை என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் வல்லுநர் குழுவை அமைக்க முன்மொழிவதாக தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு முன்பு அண்டை மாநில முதலமைச்சர்கள் மற்றும் டி.கே. சிவக்குமாரை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை முதலமைச்சர் வழங்கினார். பங்கேற்பது மாபெரும் சிறப்பு வாய்ந்தது என குறிப்பிட்டார். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் கூறினார். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது மாநிலங்களின் அரசியல் வலிமையை குறைப்பதுதான் பார்க்க முடியும் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இது வெறும் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மாநிலங்களின் அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்கால நலன்களை பற்றியது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த போராட்டம் தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரானது அல்ல என்று சுட்டிக்காட்டிய மு.க.ஸ்டாலின் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என்று கூறினார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பு விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்காது என கூறியது தெளிவாக இல்லை என்றும் தெரிவித்தார். 2023 ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தில் பரப்புரை செய்ய வந்த பிரதமர் மோடி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. அடுத்ததாக தொகுதி மறுவரை நடக்க உள்ளது. காங்கிரஸ் கட்சி சொல்வதைப் போல மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்க நேரிடும். தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர். இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியின் எண்ணிக்கை குறையும் என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை உணரலாம். எப்பொழுதும் மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் உள்நோக்கத்தை தொகுதி மறுசீரமைப்பு மூலம் பாஜக நிறைவேற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் முன்னெப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அரசியல் ரீதியான எதிர்ப்பை எப்படி சட்டப்பூர்வமாக முன்னெடுப்பது என்பது குறித்த கருத்துக்களை தெரிவிக்குமாறு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரை சொல்லும். அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன். எந்த சூழலிலும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையவிடக் கூடாது என்ற உறுதியோடு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை அடையும் வரை போராட வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் பாஜகவின் ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களின் முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அரசு மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்க வேண்டும் என கூறினார்.
தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநிலங்களின் கழுத்தின் மேல் தொங்கிக் கொண்டு இருக்கும் கத்தி போன்றது என்றும் பினராயி விஜயன் விமர்சித்தார். The delimitation process, if it is undertaken after the census, will lead to a large increase in the number of seats of northern states, while there will be a significant reduction in the representation of the southern states in parliament. This will suit the BJP as they hold greater influence in the north. இதனிடையே நியாயமான தொகுதி மறுவரை இரண்டாவது குழு கூட்டம் அடுத்த மாதம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என தெலுங்கானா மாநில காங்கிரஸ் தலைவர் பொம்மா மகேஷ்குமார் கவுடு தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற தொகுதி மறுவரை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். A massive meeting will take place in the month of April, wherein we have invited all the dignitaries who are present here. Our Chief Minister has given an invitation, and Mr. Stalin has also accepted to participate in Hyderabad's massive public meeting. இந்த நிலையில் கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைத்தால் ஏற்பட போகும் விளைவுகளை டிஜிட்டல் வரைபடம் மூலம் விரிவாக விளக்கினார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். This is not just a numbers game. It is a planned attack on non-BJP ruled states to reduce the representation. More seats for states with higher birth rates means our voice in the parliament weakens. If not rewarded, we should at least not be penalized. This move is a direct threat to federal structure. So we must act quickly and we must act together. தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிக்கையை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் மோடியை சந்தித்து அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பில் நியாயமான நடவடிக்கை கோரி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோருதல் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசின் தொகுதி மறுவரை வெளிப்படைத்தன்மை மிக்க மற்றும் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்றும் மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாநில கட்சிகள் மற்றும் அரசுகளின் பங்களிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரையை பாதிக்கப்படக்கூடாது என்றும் அதற்கேற்ற வகையில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அனைத்துக் கட்சி எம்பிக்கள் அடங்கிய மையக்குழு நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே பிரதமர் மோடியை சந்தித்து அறிக்கையை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 1971 மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று கூட்டுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்தார். That the legislative intent behind the 42nd, 84th and the 87th constitutional amendment was to protect incentivize states which had implemented population control measures effectively, and the goal of national population stabilization has not yet been achieved. The freeze on parliamentary constituencies based on 1971 census population should be extended by another 25 years. 1971 ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையிலேயே தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதற்கு எதிர்க்கட்சியான பாஜகவும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். Karnataka, in the Legislative Assembly, we have passed a resolution anonymously, including where BJP also supported this, that a new census, based on the new census,
we have demanded that 1971 census remain the basis for delimitation. வடமாநிலங்களிலும் நியாயமான தொகுதி மறுவரை கூட்டுக்குழு கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். மேடம், இந்தியா கூட்டணியில இருந்து அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் அவங்களோட பங்கு இதுக்கப்புறம் இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. இதுதான் முதல் முன்னெடுப்புங்க இல்லையா? இந்த முன்னெடுப்புக்கு அப்புறம் இன்னும் பல மீட்டிங் இருக்கு. இதோட முடிய போற விஷயம் இல்ல. இன்னும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நடத்த போறோம், நார்த் ஸ்டேட்ஸ்லயும் நடத்துவோம். அப்ப அவரோட பங்கெடுப்பு நிச்சயமாக இருக்கும்.